ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். இங்கே பாருங்கள் என் தங்க பிள்ளைய ஃப்ரெண்டு கொடுத்துச்சு இந்த செடி. செம்மையாக இருக்கா? அப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு இடந்த அதில் எவ்வளோ மரக்கட்டி எப்படி பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். இது கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. தலைமுடிக்கு வளர்ச்சிக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன். தேவைப்பட்டப்போ என்ன செய்வேன்னா 2 பிடுங்கி கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு அரைச்சி தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிருவேன். சூப்பராக இருக்கும். அடுத்து இது பார்த்திங்களா, எங்கள் வீட்டில் குட்டி ரோஸ் செடி மொட்டெல்லாம் விடுதுப்பா. இந்த அடிக்கடி அப்பப்போ 2 மட்டும் 3 பூவும் வைக்கும். குட்டி குட்டியாக விட்டுருக்கு. பெரும்பாலும் இதுக்குள்ளே வரமாட்டோம். நம்ம வந்தோம்னா அப்புறம் மிதிச்சு ஏதாவது இதாயிரும். இப்போதே தலையிறாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லோ ரோஸ் பார்த்தீங்களா, இப்போதே ஒரு குட்டி பாப்பாக்கு பிடிங்கி கொடுத்தேன். இல்லை இங்கே முட்டிருக்கு பாருங்க. எப்படியும் என் மருமக வர முன்னே ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும், வந்துடும். நிறையா பூ பூக்கிற மாதிரி வச்சுருவேன். இவங்கள பார்த்தீங்களா, அழகு கிட்டி. அம்மாவுக்கு பூ வேணுன்றதுக்காகவே சின்னதுலேயே பூக்குறாங்க. ஆனால் இந்த பாவக்கொடிதான் தவிச்சு போகக்கூடாதுல்ல, அதுக்காக இந்த கீரை செடியை விட்டுருக்கேன். இது என்ன கீரை? தண்டங்கீரை. ஒரு நாள் கீழே விழுந்து ஒரு விதை விழுந்து முளைச்சிச்சு. அது அப்படியே நீங்கள் பாருங்கள், மரம் மாதிரி இருக்கா. குட்டி பாப்பாவா. அசிங்கம் பேசுகிறாங்க பாருங்க. அதுக்குள்ளே இந்த காக்கரட்டையன் செடி, அதனால வெட்டலாம் அப்படின்னாலும் மனசு வர மாட்டேங்குது. கீரை இருக்குதுங்களா, இந்த காக்கரட்டையன் குட்டி. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டு மகாலட்சுமி வர முன்னே இங்கே பாருங்க ஜாதி பூ. பூவிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜாதி முல்லை தான். இந்த ஜாதி பூனா எனக்கு கொள்ள இஷ்டம். இன்னும் நிறைய நடனுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கலாம். என்னடா இப்போ பார்த்தீங்களா, இந்த கரிசலாங்கண்ணி எப்படிங்கிட்டு வந்திருக்கேன். இதோட 4 ஈர வெங்காயத்தை போட்டு, அதாவது ஈர வெங்காயம்னா சின்ன வெங்காயம் போட்டு அலசிட்டு மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தேய்ச்சிட்டு வீட்டு வேலையை பார்த்தேன்னா அப்படியே பாருங்கள். சாயந்தரத்துக்கு ஒரு வீடியோ கூட போடுறேன். சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு இடம்தான்ப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய இடம்லாம் இல்லை. இந்த சீட்டு உடஞ்சிருந்துச்சு, அதுகளை கொண்டு வந்து இந்த பக்கம் கட்டி விட்டேன். இடையில வைக்கலாம், செடி பெருசாக வர்றப்ப பத்தாது, அதனால இடையில வைக்கலை. சிரி நல்ல சிரி. இன்றைக்கி இவங்களை கொஞ்சோண்டு பறித்து பருப்பு போட்டு கடையணும். ஒடியாலைக்கு ரெடி பண்ணி வச்சேன்னா பண்ணிடுவேன். பத்தலையா எனக்கு ஒரு ஆளுக்கு பூவு. நான் அடுத்து எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வர்றப்ப தான் பூவு. எனக்கு இந்த கனகாம்பரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்களேன், எனக்கு இதில் வர்ற விதை ரொம்ப பிடிக்கும். இந்தா சொன்னால் நம்ப மாட்டீங்க, கனகாம்பரத்தை எப்பயுமே மேவாக்கில் கழிங்க. மேல் வாக்கில் கழிச்சாதான் இந்த மாதிரி விதை வரும். கீழ் வாக்கில் கழிச்சிங்கன்னா வராது. இந்த பாருங்கள், மேல் வாக்கில் கழிச்சா அந்த காம்பு விட்டுருமா, இந்த விதை பூரா வெடித்து இந்த மண்ணே பரவிடும். அப்போ இங்கே நிறையா கண்டு விழுகும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். நான் எந்த வீட்டுக்கு போனாலும் 2 கரிசலாங்கண்ணி வச்சுருவேன்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரோஸ் தான் தலையவே மாட்டேங்குது. வர்றப்போ வரட்டும். இன்னும் நிறையா நான் வாங்கி நடணும், பார்ப்போம். அது வீடு கொஞ்சம் சரி பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு. நீ இதை பூரா அப்படியே தூக்கு மரம் கட்டி இங்கே ஒரு மாமரம் வைக்கணும். இங்கே ஒரு மாமரம், அங்கே ஒரு எலுமிச்சம்பரம், அங்கே ஒரு முருங்கை மரம், அப்படியே கட்டிடுவேன். அப்புறம் அது அங்கிட்டு கோழி அடைக்கிறதுக்கு படிக்கடியில்